எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தேசிய செயலாளர், ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர், அருமை தலைவர் வேலூர் இப்ராஹிம் அவர்களை எழுச்சியுரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி சென்னை கிழக்கு மாவட்டம் குன்றத்தூர் வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக மத நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சி இன்றைக்கு மிகச் சிறப்பாக அருமை தம்பி திலாவர் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் எப்பொழுதும் எங்களோடு உறவோடு அன்போடு பகிர்ந்து கொண்டிருக்கிற மண்டல தலைவர் அருமை சகோதரர் சதீஷ் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகு சிறுபான்மை அணியினுடைய தலைவர் திரு அம்பரோஸ் அவர்களே, சிறுபான்மை அணியினுடைய பொதுச் செயலாளர் விஜிதா தாரணி அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் மட்டுமல்ல, எப்பொழுதும் திலாவர் போன்ற ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒத்துழைப்பாக இருக்கிற அருமை சகோதரர் இசைக்குத்துறை அவர்களே, நான் எந்த நிகழ்ச்சியில் சென்னை சுற்றுப்புறங்களில் கலந்து கொண்டால் அதை தேடி வந்து கலந்து கொள்வதோடு என் குடும்பத்தின் உறுப்பினரில் ஒருவராக இருக்கிற என் அன்பு தம்பி குமரன் அவர்களே, கடந்த 5 மாதங்களாக ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையினை நியமித்த பிறகு என்னோடு சிறைக்கு செல்வதிலிருந்து, சித்திரவதைகளை அனுபவிப்பதிலிருந்து, அடக்குமுறைகளையும் அராஜகங்களையும் எதிர்கொள்வதிலிருந்து, உயிருக்கு உயிராய், நண்பனுக்கு நண்பனாய், சகோதரனுக்கு சகோதரனாய் எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்கிற என் பாசத்திற்குரிய செங்கை சர்க்குதீன் அவர்களே, வந்திருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் தோழமை சகோதரர்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, என் தொப்புள் குடி உறவுகளான இந்து சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இந்த இந்துக்கள் எல்லாம் ரொம்ப அமைதியா நான் என்ன பேச போறேன்னு கேட்கிறாங்க. என் சகோதரிகள் தான் கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கும் பலனுடையதா இருக்கும், எங்களுக்கும் ஒரு செய்தியை சொன்ன ஒரு திருப்தி கிடைக்கும். ஏன்னா பொதுவா இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மனநிலை என்னன்னா, அவர்களை தூண்டிவிட்டா பலியாயிடுவாங்க, அவ்வளவுதான். நிறைய தப்பு அப்படின்னு அல்லாஹ் அக்பர் அப்படின்னுவாங்க. எதுக்கு நாளை தப்பு இப்ப சொன்ன எந்த இடத்துல அல்லாஹ் அக்பர் சொல்லணும் அப்படின்னு இஸ்லாமிய சமூகம் கேள்வி கேட்பதே இல்லை. அதனால்தான் நீங்க மசூதியில பார்த்திருக்கீங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு ஒரு ஒலி கேட்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? இறைவன் பெரியவன், இறைவன் பெரியவன், தொழுகைக்காக வாருங்கள், ஹய்யா ஸலாத் அப்படின்னு அழைப்பு கொடுப்பாங்க. மசூதி இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி குரல் எழுப்பி தொழுகைக்கு வாருங்கள் சொன்னா இஸ்லாமியர்கள் தொழுகைக்கு போவதில் ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழகத்துல இஸ்லாமியர்களை எப்படி கட்டமைக்கிறார்கள் என்றால், தங்களுடைய கோரிக்கைக்காக போராடுவாங்க, அல்லது பாலஸ்தீனத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு போராடுவாங்க, அல்லது பாஜகவை எதிர்த்து கூட போராடுவாங்க. போராட்டத்தில் ஜனநாயகத்தில் அது ஒரு வழிமுறை. நாங்க போராடுமே என்ன சொல்லுவோம் பாரதிய ஜனதா கட்சியில, பாரத் மாதா கி ஜெய். இதுக்கு என்ன அர்த்தம்? என் பாரத தாய்
தாயின் புகழ் ஓங்குக. நான் பிறந்த இந்த மண்ணை போற்றும் விதமாக ஒரு போராட்ட களத்தில் கூட அடுத்தவருடைய மனதை நோகக்கூடிய வார்த்தை சொல்லாம எல்லோருக்கும் ஏற்புடைய சாதி, மதம், இனம், மொழி பாகுபாடு இல்லாம என் பாரத தாயை போற்றுகிறேன். கடந்த காலத்தில் இந்த இஸ்லாமியர்கள் சொன்னாங்க, பாரத் மாதா கி ஜெய் என்ற ஹிந்தி வார்த்தையை சொல்லலனா கூட பாரத தாயின் புகழ் ஓங்குக என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்லுவதோடு சொல்லாவிட்டால் கூட இஸ்லாமியர்கள் கடந்த காலத்தில் போராட்டத்தில் சொல்லுவார்கள், இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு என்று கோஷிடுவார்கள். அப்ப இந்தியா எங்கள் தாய்நாடு என்று இந்த தாய் மண்ணை, இந்த நாட்டை மதித்தவர்களாகத்தான் இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். அதனாலதான் பல்வேறு மிகச்சிறந்த அறிஞர்கள் எல்லாம் சிந்தியில் பாடுபொழுது சொன்னாங்க, सारे जहान से अच्छा हिंदुस्तान हमारा. இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் விட சிறந்தது ஹிந்துஸ்தான் என்கிற இந்த ஹிந்து பூமிதான் என்று கவிஞர் இக்பால், இன்குலாப் போன்றவர்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக பாடியதை நாம் மறந்துவிட முடியாது. அப்படி இந்த ஹிந்து பூமியை, இந்த பாரத தாயை, என் தாய் நாட்டை போற்றுகிற ஒரு அற்புதமான குணம் படைத்த இஸ்லாமியர்கள் இன்றைக்கு என்ன மாதிரியான மனநிலைக்கு மாறி போயிருக்கிறார்கள் என்றால், நான் பாரத தாயின் புகழ் போற்றுகள் சொன்னா பாத்தீங்களா, அவர் முஸ்லீம் இல்ல, இந்த மண்ணையும் மக்களையும் மதிக்க வேண்டும் என்று சொன்னால் பார்த்தீர்களா, அவர் இந்துக்களுக்கு ஆதரவாக வேண்டும் என்பதாக பேசுகிறார். இப்படி சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் மக்களுக்கு மத்தியில் போராடுகிற பொது இடத்தில் என்ன செய்வாங்கன்னா, நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். இது என்ன வார்த்தை? இது பொதுவான வார்த்தையா? இது அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது இறைவனை வணங்குவதற்கான வார்த்தை. அதை வணக்க வழிபாட்டில் மசூதியில் சொன்னா பிரச்சனை இல்லை. பல இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி என்கிற இந்த தேசத்தின் 18 மாநிலங்களை ஆளுகிற கட்சிக்கு எதிராக உலகின் அதிகபட்ச உறுப்பினரை ஒரு கட்சி வைத்திருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு மாபெரும் கட்சிக்கு எதிராக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி என்கிற அந்த வல்லரசின் நாயகனுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் திட்டமிட்டு நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர் என்று கோஷமிட்டு ஒரு அரசியல் கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தால், கோஷமிட்டால், இது இந்துக்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல, பொதுவான மக்களுக்கு மத்தியில் கோபம் வருமா வராதா? இந்த கோபம் அதிகரித்தால் நாளைக்கு அது பிரச்சனையாக மாறுமா மாறாதா? இந்த பிரச்சனை அதிகரித்தால் அது கலவரமாக வருமா வராதா? இதுக்கு எல்லாம் அடிப்படை காரணம் என்ன? ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பாரத தாயின் புகழ் போற்றுகள் சொன்னா, இன்னொரு பக்கம் எதிர்க்கிற இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர் என்று மதவாதத்தை உள்ளே நுழைக்கிறார்கள். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவன் எல்லாமே மத நல்லிணக்கத்திற்காகத்தான் இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் எல்லாரும் அழைத்து நாம் ஒருதாய் மக்கள் என்று சொல்லும் பொழுது, இல்லை இல்லை, இஸ்லாமியர்கள் தனக்கு சாதகமானவர்களை மட்டும் அழைப்பார்கள். அது என்ன ஞானம்? இப்ப நான் இங்க அழைச்சிருக்கிற எல்லோரையும் பார்த்து கேட்கிறேன், எல்லாரும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களா? கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களா? ஆம் அப்படின்னு கை தூக்குங்க. கை தூக்கு பாருங்க. இப்ப எல்லாத்தையும் சுத்தி எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். எடுப்பாங்க பாருங்க. நாம எல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். சில பேர் கை தூக்குவது அப்படி யாருக்கெல்லாம் இறை நம்பிக்கையிலே கை தூக்க வேண்டாம். கடவுள் கிடையாது, கடவுளே நான் வணங்க மாட்டேன், கடவுள் காட்டுக்குள்ளாடி சொல்லுவீங்க, கை தூக்காதீங்க. தம்பி கொடுக்குறியா? கை தூக்கலாம், எல்லாம் கை தூக்கலாம். ரைட். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஒரு ஆதாரத்தில் இருக்கிறாங்க. சரி, இப்ப கை போடுது. இப்ப இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு, நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற நாம் எல்லாருமே
கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். நான் அல்லாஹ் அப்படின்னு அரபில சொல்ற இறைவனை வணங்குகிறார். இங்க இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர் அப்ரோஸ் அவர்கள் கர்த்தர் என்று சொல்லக்கூடிய வணங்குகிறார். இங்க இருக்கிற தொப்புள்குடியவர்கள் சிவனையும் முருகனையும் வணங்குகிறார். ஆனா நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ப்பதை இந்துக்களுடைய அந்த வாசகம் கூட அடிக்கடி சொல்லும். தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்வார்கள். நீ தென்னாட்டில் சிவன் என்று பெயர் வைத்திருக்கிறாய், எந்நாட்டிலும் உன்னை இறைவா என்று அழைப்பார்கள். கர்த்தர்னால இறைவன் தான் இருக்கும், அல்லாஹ்னால இறைவன் தான் இருக்கும், சிவனால இறைவன் தான் இருக்கும். பேரை மாத்தி வச்சுக்கிறோம். ஒருத்தர் இப்படி கும்பிடுறாரு, ஒருத்தர் இப்படி கும்பிடுறாரு, ஒருத்தர் முட்டி ஓட்டு வணங்குறாரு. அவ்வளவுதான். அதுதான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், ஒரு நதி பல இடங்களில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மலையில் இருக்கும், இன்னொரு மலையில் இருக்கும், நதிகள் பல இடங்களில் இருந்து வரும். ஆனால் சங்கமிக்கக்கூடிய இடம் ஒரு சமுத்திரமாக இருக்கும். ஒரு மாபெரும் சமுத்திரத்தில் பல்வேறு நதிகள் இணைவது போல கடவுள் நம்பிக்கை கொண்ட நாம் அனைவரும் இந்த இஸ்லாமிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய பெருமை. பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமிய இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு கடவுளை நம்பக்கூடியவர்களை மட்டும்தான் கூப்பிடுவோம். ஆனால் நாங்கள் இஸ்லாமிய மக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய அயோக்கியர்கள் ஜவாஹிருல்லா, திரு நெல்லை முபாரக், அதே மாதிரி தமீமுன் அன்சாரி, இன்னும் ஆறு ஷானவாசி, யாரெல்லாம் இந்த முஸ்லிம்களை பாதுகாக்க பேசுகிறாங்களோ இவர்கள் யாரை கூப்பிடுவாங்க தெரியுமா? ஐயா ஸ்டாலினை கூப்பிட்டு உட்கார்ப்பாங்க. எதுக்கு? நோய்ப்பு கட்சி குடிக்கிறது. ஐயா ஸ்டாலின் தெரியும், இந்த முஸ்லிம்கள் எல்லாம் முட்டா போயிருங்க, இவங்களை ஏமாற்றுறதுக்கு நம்மகிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு. நம்ம எந்த நலத்திட்டத்தையும் முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டாம், கிறிஸ்தவர்களுக்கு செய்ய வேண்டாம். முஸ்லிம்களுக்கு ஐயா ஸ்டாலின் சொல்லுவாரு, ஓடி வந்தால் ஒரு இடம் ஒதுக்கீட்டை பறிச்சுவார், ஓடி வந்தால் ஒரு மசூதியை இடிச்சுவார், ஓடி வந்தா உங்களை எல்லாம் கொண்டுவாரு, ஓடி வந்தா இந்த நாட்டை விட்டு உங்களை விரட்டிவார் சொன்னா முஸ்லிம்கள் முட்டாள்கள் இல்லாம அவங்க வந்து சிந்திக்க மாட்டாங்க. உணர்ச்சியோட கொண்டு எல்லாம் ஐயா ஸ்டாலின் சொல்லிட்டாருன்னு கேட்டு ஓட்டு போட்டுவாங்க அப்படின்னு ஐயா ஸ்டாலின் வந்து புரிஞ்சு வச்சுக்கிறார். சரி, முஸ்லிம்களை வந்து ஐயா ஸ்டாலின், இப்ப கிறிஸ்துவர்கள் எப்படி ஆகிறது? அதுக்கு அவர் விழாவே ஸ்டாலின் அவர் வருவார். கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போய் கிறிஸ்துவர்களே நான் ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்வது பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சர்டிபிகேட்ல இந்து இருக்கும், விநாயகர் சிலையை கையில வச்சுட்டு இந்து மக்களை இழிவுபடுத்திவிட்டு கிறிஸ்துவர்களிடத்தில் போய் சொல்லுவாரு, நான் கிறிஸ்துவன் என்று சொல்வது பெருமைப்படுகிறேன், கூடுதல் ஒரு போனஸ் சொல்றேன், என் பொண்டாட்டியும் கிறிஸ்துவர். உடனே கிறிஸ்தவ மக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஏன்? கிறிஸ்தவ மக்களுக்கு எல்லாம் கூட இல்ல. எப்படி ஏமாற்றாங்க பாருங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கிற உங்களை யாரையும் இந்துக்களை நீங்க இஸ்லாமியருக்கு வேடம் கொடுக்க நாங்க சொல்ல மாட்டோம், கிறிஸ்துவர்களை நீங்க இஸ்லாமியருக்கு வேடம் கொடுக்க சொல்ல மாட்டோம். ஒரு இஸ்லாமியரான நான் இந்துக்களாகவோ கிறிஸ்துவர்களாகவோ வேடம் போட அவசியம் இல்லை என்பதை தெளிவாக சொல்லுவோம். இதுதான் பாரதிய ஜனதா கட்சி கொள்கை நிலைப்பாடு. நான் கேட்கிறேன், இந்த இஸ்லாமிய மக்களை பாதுகாக்க போற தமிழ்நாட்டில் திமுக போல ரெண்டு எதிர்ப்பு துண்டுக்கு முஸ்லிம் லீக்கும் தமுகவும் மனிதநேய மக்கள் கட்சியும் இந்த எஸ்டிபி என்ற அடிப்படைவாத அமைப்புகளும் இவர்கள் எல்லாம் ஜாதகா போறாங்கல்ல, நோன்பு கட்சி ஐயா ஸ்டாலின் கூப்பிடுறாங்கல்ல. முதல்ல நோன்புன்னா என்னன்னு தெரியுமா இவர்களுக்கு? நீ எல்லாம் கொஞ்சம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் பேச. கொஞ்சம் அமைதியா இருக்க, ஒரு 15 நிமிஷம் பொறுத்து நாங்க எல்லாரையும் பேச சொல்றேன். உங்களுக்கு நீங்க 20 நிமிஷம் பேசிட்டு தான் போகும், சரியா? அப்ப உங்களுக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை. இப்ப நான் பேசலாமா? பேசலாமா? சரி. நான் ஒரு முக்கியமான கருத்து சொல்லும்போது இஸ்தபாவுள்ள மக்கள், அது எங்க மக்கள், நான் கேட்கிறேன், ஐயா ஸ்டாலினை கூப்பிட்டு நோன்பு திறப்பு விழா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க வைக்கிறாங்கல்ல, உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து திருமாவளவன் அவர்கள் இருந்து, அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை முதல்ல இருக்குதா? கிடையாது. அவங்களே ரொம்ப தெளிவா இருக்காங்க. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை நம்புன்னு சொல்ற அவன் காட்டுக்கு தாண்டி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு, அவர்கள் முட்டாள்கள் காட்டுக்கு தாண்டி அப்படிதான் சொல்லுவாங்க.
இருக்குமா? இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, கடவுள் ஒருத்தன் இருக்கா, நீ நம்பணும், அப்பதான் முஸ்லிம். அந்த கடவுள் நீ செய்கிற எல்லா செயல்களையும் பார்த்து கொண்டிருக்கிறான், கேட்டுக் கொண்டிருக்கிறான், நீ நம்பணும், அப்பதான் நீ முஸ்லிமா இருக்க முடியும். அப்போ ஒரு உண்மையான முஸ்லிம், கடவுள் நம்பிக்கை உள்ளவன், கடவுளே இல்லைன்னு சொல்ற காட்டுமிராண்டி ஸ்டாலின் அவர்களையும், உதயநிதி ஸ்டாலினையும், திருமாவளவன் போன்றவர்களையும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடரியா வீரமணி போன்றவர்களையும் உட்கார வச்சு இஃப்தார் நிகழ்ச்சி நோன்பு திறக்க வைத்தால் இது எந்த விதத்தாக நியாயம்? இது அநியாயம் இல்லையா? ஏன்னா உங்களுக்காக மட்டும் இல்ல, இந்த பதிவை குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் பார்ப்பாங்க. அதுக்காக சரியா? இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடந்துச்சு, அதுல நோன்பு திறக்கணும்னா முஸ்லிம்களுக்கு கடமை நோன்பு. திருக்குர்ஆன் சொல்லுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு முன்னிருந்த பல சமூகத்திற்கு நோன்பு விரதம் என்று கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், எதுக்கு நோன்பு வைக்கிறீர்கள் என்றால் இறைவனுடைய அச்சத்திற்காக. நோன்பு வச்சு நோன்பு திறக்கிறது எதுக்கு? கடவுள் நம்மை நேர்மையா இருக்க சொல்லியிருக்கிறார். இந்த ரமலான் மாசத்துல நோன்பு கடைபிடிப்பதற்கு காரணம், இந்த மாதத்தில் திருக்குர்ஆன் இறங்கியிருக்கிறது. நாம் தவறு செய்தால் இறைவன் தண்டிப்பான் என்கிற இறைவன் உள்ள பயத்தில நாம 30 நாள் நோன்பு பிடிக்கிறோம், நோன்பு திறக்கிறோம். இது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு. இப்ப நாம மட்டும் நோன்பு பிடிக்கிறோம் சொல்றது திருக்குர்ஆன். இதுக்கு முன்னால பல சமூகங்கள், இப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை நபிகள் நாயகம் சொல்வதற்கு முன்னால் கிறிஸ்துவ மக்கள் இருக்காங்க, அவங்கள வெற்றி தேசம் சொல்லிட்டு அவங்களும் நோன்பு பிடிப்பார்கள். அதே மாதிரி இந்துக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த மக்கள், அவர்களுமே விரதம் என்று சொல்லி பல்வேறு விரதங்களை அவர்களும் நோன்பு பிடிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். அப்ப இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் நாம் எல்லாம் கடவுள் நம்பிக்கை கொண்டு நோன்பு பிடிக்கிறோம். கடவுளை நம்புறவங்க காட்டுகிறான்னு சொல்ற ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நீ எப்படி நோன்பு திறக்க வைப்ப? நான் பிறந்து இந்து மதத்துடைய புனிதமிக்க திருநீரை கூட ஒரு கோவிலில் பூசினால் உடனடியாக அதை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற திருமாவளவன் அவர்களை கூட்டிட்டு வந்து இங்க வைத்து எப்படி நோன்பு திறக்க வைப்பீர்கள்? உதயநிதி ஸ்டாலின் நான் இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்துவ மதத்தை மாறிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் இந்து மதத்தின் நம்பிக்கையில இன்னைக்கு தேர்தலில் நின்று கொண்டிருக்கிறாரே, எப்படி அவர் கூட்டிட்டு வந்து நோன்பு திறக்க வைப்பீங்க? இது நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தும் செயல் இல்லையா? இது முஸ்லிம் லீக்குக்கு தெரியாதா? இல்ல மனிதநேய மக்கள் கட்சிக்கு தெரியாதா? இல்ல இஸ்லாமிய தலைவர்கள் என்று, ஜமாத் தலைவர்கள் என்று யாரெல்லாம் திமுகவை ஆதரித்து ஓட்டு போட வேண்டும் என்று சொல்கிறார்களே, அந்த கூட்டணிகளுக்கு உண்மையாகவே மண்டைய மசாலா இல்லையா? நான் கேட்கிறேன். கொஞ்சம் கூட அறிவில்லாத சமூகமாக இஸ்லாமிய சமூகத்தை மடையர்களாக மாற்றக்கூடிய வேலையை புனிதமிக்க ரமலானுடைய மாசத்துல திருக்குர்ஆனுக்கு எதிராக, நபிகள் நாயகத்தை போற்றக்கூடிய இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக கடவுள் மறுப்பு காட்டுகிறார்கள் உட்கார வச்சு நோன்பு திறக்க வைத்து விட்டு, அதுக்கு பேர் மத நல்லிணக்கம் தான். அது மத நல்லிணக்கம் அல்ல, மதத்தை சீர்குலைக்கிற அயோக்கியர்களின் செயல். இதுதான் மத நல்லிணக்கம். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களோடு உட்கார்ந்து எல்லாரும் சேர்ந்து நோன்பு திறக்கிறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் மத நல்லிணக்கம். நான் கேட்கிறேன், என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கோம். வரக்கூடிய ஏப்ரல் 23 தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய நாள். நாம இப்ப யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா, பெரும்பாலான மக்கள் 2026 எடப்பாடியார் தலைமையிலே தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்போம் என்று முடிவெடுத்திருக்காங்க. இஸ்லாமிய சமூகமும் கிறிஸ்துவ சமூகமும் யாருக்கு வாக்களிக்க போகிறது? என்ன சொல்றாங்க? இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் ஒரு காலத்தில் பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். ஏன் வாக்களிக்க மாட்டார்கள் கேள்வி கேட்டா, அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள். எதிரப்பா இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள்? வாங்கையா பேசுவது கூட பேச மாட்டாங்க. இல்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள். நான் கேட்கிறேங்க, காலகாலமா சொல்ற
ஒரு 3 விஷயத்தை சொல்றோம். ஒண்ணு என்ன சொல்லுவாங்க? குஜராத் கலவரம் நரேந்திர மோடி இருக்கும்போது நடந்ததா இல்லையா? இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்களா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. நான் கேட்கிறேன், குஜராத் கலவரத்தை பேசுற அயோக்கியர்களை, இந்த திமுக பின்னால் இருக்கிற இஸ்லாமிய அடிமைகளை, கோயம்புத்தூர்ல கலைஞர் ஆட்சியில 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்களே, அதற்கு யாராவது தண்டனை வாங்கி கொடுத்தார்களா? அதை பேசுறதுக்கு எவனுக்காச்சும் யோக்கியம் இருக்குதா? இன்னைக்கு திமுக 2 எலும்பு துண்டு எம்எல்ஏ சீட்டுக்காக உதயசூரியன் சின்னத்தில் பெண்களுக்கு போயிருக்கிற இதே ஜமாத் 1998 19 இஸ்லாமியர்கள் கோவையில படுகொலை செய்யப்பட்ட பொழுது திமுக என்கிற கட்சியை, கலைஞர் என்கிற அயோக்கியனை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமுக என்று அத்தனை இஸ்லாமிய அமைப்புகளையும் ஆரம்பித்தார்கள். முஸ்லிம் லீக் ஒரு கட்சி இருக்கும் பொழுது எதுக்குடா நீங்க எல்லாம் இந்த கட்சி ஆரம்பிக்கிறீங்க ஜவாஹிர் அப்படி பார்த்து கேட்டா எனக்கு என்ன சொன்னாங்க? கோவை கலவரத்துல இஸ்லாமியர்களுடைய படுகொலையை கலைஞர் கண்டுகொள்ளல. யார் கொலை செய்தார்களோ அவர் மீது நடவடிக்கை எடுக்கல. அதனால் இஸ்லாமிய மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். திமுகவுக்கு சாவு முறியடிப்பதற்கு தமுகவை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னார்கள். திமுகவை சாவு முறியடிக்க இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு சுய சின்னத்தில் நிற்க வேண்டும், அதற்காக மனிதநேய மக்கள் கட்சி உருவாக்கி இருக்கிறோம் என்று ஜவாஹிர் அயோக்கியை சொல்லிவிட்டு மாநிலத்துக்கு போய் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதுக்கு 2 சீட்டுக்கு போய் ஸ்டாலின் காலம் நக்கிறன்னா பாரதிய ஜனதா கட்சி அப்படி தாஜா அரசியல் பண்ணார். பாரதிய ஜனதா கட்சி ஒரு காலத்திலும் இஸ்லாமியர்களை அழிக்கவும் செய்யாது, அவர்களை ஆசீர்வாதத்தை கட்டி ஏமாற்றவும் செய்யாது. நன்றிக்குரிய சகோதர சகோதரிகளே, குஜராத் கலவரத்தில் யாரெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தினார்களோ அவர்கள் வெறும் இஸ்லாமியர்கள், இந்துக்கள் கிடையாது. 2 பக்கமும் பாதிப்பு இருந்துச்சு. இஸ்லாமியர்களுக்கு அதிக பாதிப்பு இருந்தது. இந்துக்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த கலவரத்தில் கொல்லப்பட்டார்கள். பாரதத்தின் வரலாற்றிலேயே ஒரு கலவரத்திற்காக சாட்சி போடப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தில் இன்றைக்கு வரை சிறையில் இருக்கிறார்கள் என்றால் அது குஜராத் வழக்கில் மட்டும்தான் நடந்தது. நரேந்திர மோடி என்ற அந்த நல்லாட்சி நாயகன் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார். நான் கேட்கிறேன், மாநில ஜமாத்துல்லா எஸ்டிபிஐ நெல்லை முபாரக் தமிழ் அன்சாரி அயோக்கியர்களா? முஸ்லிம் லீக் அன்னைக்கு காலம் பிடிச்சிட்டு எதிர்த்து அயோக்கியர்களா? கோவையில் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்காக அன்றைக்கு திமுகவை கலைஞர் கருணாநிதியும் நீங்கள் எதிர்த்ததால் முஸ்லிம்களை சட்டமன்றத்தில் வைத்துக் கொண்டு முஸ்லிம் தீவிரவாதி என்று சொன்னவர் கலைஞர் கருணாநிதி என்பதை மறந்துவிட முடியாது. பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது சொல்லியிருக்கா? நரேந்திர மோடி அவர்கள் எப்பொழுதாவது முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்று ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரா? அயோக்கியர்களா? சட்டமன்றத்தில் கலைஞர் கருணாநிதி அமர்ந்திருக்கும் பொழுது சட்டத்துறை அமைச்சர் திமுக பேசுறார். ஆல்ரெடி அண்ணா என்ன சொல்கிறார்? இந்த தமுக இந்த தீவிரவாதிகள் முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று 3 முறை முஸ்லிம்களை தீவிரவாதிகள் பட்டம் கொடுத்தது இந்த திமுக கலைஞர் கருணாநிதி என்பதை இஸ்லாமியர்கள் மறந்துவிடக் கூடாது. ஆனா மோடி அவர்கள் சொல்கிறார், சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்று இஸ்லாமியர்களை நான் அரவணைக்கிறேன் என்று சொல்கிறார். உன்னை அரவணைக்கிறேன் சொல்ற மோடி உனக்கு எதிரியா தெரியுது? உன்னை சட்டமன்றத்திலேயே தீவிரவாதிகளே ஜவாஹிர்லாவையும் இதே சலீம் அன்சாரியும் இதே எஸ்டிபி அயோக்கியர்களை பார்த்து சொன்னா நாட்டில் சம்பளத்துல துப்புடா தரைச்சுக்குவோம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மாநிலத்தை இஸ்லாமிய தலைவர்கள் திமுக பின்னாடி எவெல்லாம் நிற்கிறானோ காரி காரி திமுகவோட அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி இன்றைக்கு திரு ஸ்டாலின் உன்னை துப்புறாரு. நீ தொலைச்சுக்கிறார் பாதி, நீ தொலைச்சுட்டு போயிடுற. ஒட்டுமொத்த இந்த சமூகத்தின் நாயகனா அந்த துப்பு விழுவுது, அந்த அசிங்கம் விழுவுது.
பாரதிய ஜனதா கட்சி நாங்க அப்படி பார்க்கல. நாங்க மதமா பார்க்கல, நாங்க மொழியா பார்க்கல, இனமா பார்க்கல. இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு மனநிலை இருக்கிறது. நேஷன் ஃபர்ஸ்ட், என் தேசம் முதன்மையானது. என் தேசத்தை வளர்ச்சிக்கு கொண்டு போக வேண்டும். அதற்காக நாங்கள் அத்தனை பேர் கொண்டு செல்வோம். அதில் நாங்கள் மதம் பார்க்க மாட்டோம், சாதி பார்க்க மாட்டோம், மொழி பார்க்க மாட்டோம். இந்த ஒற்றுமையை பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. ஆனா நீ என்ன சொல்ற? கிறிஸ்துவன் பக்கம் போனா கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டு, இந்து பக்கம் போனா ஐயா ஸ்டாலின் சொல்றாரு என் கட்சியில 90% இந்துக்கள் சொல்றாரு. திருமாவளவன் போனா கோயிலில் இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் அறிவறுக்கப்பட்டிருக்கு, அவர் ஒரு பக்கம் இந்து மதத்தை இழிவுபடுத்துகிறார். அதை பார்த்து முஸ்லீம் கையை தட்டி நீ சிரிக்கிறா? இதுக்கு பேர் மதம் இல்லைங்கம்மா. நான் கேட்கிறேன், ஏதாவது நியாயம் இருக்கா உங்கள்கிட்ட? இது அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அண்டை வீட்டான் பசித்திருக்கக்கூடிய நிலையில் ஒருவன் வயிறு உடைக்க உட்பானையானால் அவன் உண்மையான முஸ்லிம் கிடையாது. பக்கத்து வீட்டுல பசியோடு இருக்கிறாங்க, ரெண்டு பக்கத்து வீட்டுல ஒரு முஸ்லிம் நல்லா பிரியாணி சாப்பிடுறாங்க, அவன் வயிறு காய்ச்சிருக்குன்னு தெரியும், அவன் பட்டினியா இருக்குன்னு தெரியும். ஆனாலும் கூட இவன் வயிறு உடைக்க சாப்பிடறான்னு வச்சுக்கேன், இவன் உண்மையான முஸ்லிம் கிடையாது. ஏன்? உண்மையான முஸ்லிம் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், ஒருவருடைய உணவு 2 பேருக்கு போதுமானது. நீ 2 பேர் வயிறு குறைக்க சாப்பிடுற, 2 பேர் பட்டினியா கிடக்குறாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் போய் கூட நபிகள் நாயகம் சொன்னாங்க. ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் யூதனான்னு பார்க்காத, ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் கிறிஸ்தவனான்னு பார்க்காத, ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் ஹிந்துவான்னு பார்க்காத, அவன் பசித்திருக்கிறான், நீ உணவு கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் நீ உண்மையான முஸ்லிம் என்று சொன்னவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மார்க்கத்தில் பிறந்துட்டு என் பக்கத்து வீட்டில் இருக்கிற இந்து சொந்தங்கள் முருகனை வணங்குவதற்காக, கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்காக திருப்பரங்குன்றம் மலையில அவர்கள் தீபம் ஏற்ற போகும் பொழுது தீபம் ஏற்றுவதை தடுத்து அந்த மலையின் புனிதத்தை கெடுத்து முஸ்லிம் லீக்கை சேர்ந்த நவாஸ் கரீம் என்ற பாராளுமன்றத்தின் அயோக்கியன் அங்க போய் பிரியாணி திங்கிறேன்னு சொல்லி அவருடைய நம்பிக்கையை சிதைத்து அந்த மக்கள் கள்ளத்தி மரம் என்று தலைவிற்ற மரமாக அந்த மலையின் மீது வைத்திருக்கிற அந்த மரத்தின் மீது தர்காவுடைய பிறைக்குடியை ஏற்றம் சொல்லி மதக்கலவரத்தை தூண்டுவதாக அங்க இருக்கிற தர்காக்காரன் தூண்டிவிட்டு இதே திமுககாரர்கள், இதே திமுகவின் கைக்கூலிகளாக செயல்பட்ட காவல்துறையினர் அதே கொடிமரத்தில் ஏற்றினார்களே, அயோக்கியர்கள் இல்லையா? இது தவறு இல்லையா? அந்த தொப்புளுக்குரிய இந்து சொந்தங்கள் யார்? அவர்கள் நம்பவர்கள் இல்லையா? நாம் எல்லாம் ஆதியில் அவர்களாகத்தான் இருந்தோம். தொழுகை முறையில் வேறாக இருக்கலாம், ஆனால் ஒற்றுமையில நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம். இதை கொஞ்சம் கூட சிந்திக்காமல் காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு கார்த்திகை தீபம் ஏற்றுவதை இஸ்லாமியர்கள் தடுக்கிறார்கள். கார்த்திகை தீபம் ஏற்றினால் முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் பிரச்சனை வந்துவிடும் என்று வாய் கூசாமல் ஸ்டாலின் அவருடைய கைக்கூலிகளாக அன்றைக்கு மாவட்ட ஆட்சியர்கள் நீதிமன்றத்தில் சொல்லி 144 தடை உத்தரவை போட்டு ஹிந்து சொந்தங்களுடைய உணர்வுகளை இஸ்லாமியர்களின் பெயரால் நாசப்படுத்தினார்களே, இஸ்லாமியர்கள் கொதித்திருக்க வேண்டாமா? என் சொந்தங்கள் இந்துக்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுவதை நாங்க வரவேற்கிறோம், நாங்க போய் கூட நிற்கிறோம், அவங்களுடைய உணர்வுகள் நாங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா? சொல்ல விடாமல் தடுத்தது யார்? திமுக. சொல்ல விடாமல் தடுத்தது யார்? திமுக. 2 எதிர்ப்பு வாங்குற முஸ்லீம்களுக்கும் ஜவாஹிருல்லாவும் நெல்லை பாலக்கூடிய நையாக்கள் இதை தட்டி கேட்கிற வேலை இன்னைக்கு நீ என்ன சொல்ற? பாத்தீங்களா, முஸ்லிம்களுக்கு எதிராக பேசுகிறார், எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக. நபிகள் நாயகம் சொன்னதுக்கு பேர் இஸ்லாம். நான் நபிகள் நாயகம் சொன்னதை வச்சு பேசுறேன். நீ என்ன பண்ற? இந்துக்களுடைய உரிமையை புனிதத்தை கெடுக்கிற விதமா கள்ளத்தி மரத்துல போய் நீ கொடியேற்ற. இன்னைக்கு என்ன நிலைமை? நீதிமன்றத்திடத்துல எந்த மாவட்ட ஆட்சியர், எந்த காவல்துறை இஸ்லாமியர்கள் தலைமைச்சத்துல அந்த கள்ளத்தி மரத்துல கொடியேற்றுவதை அனுமதித்தார்களோ அதே நபர்கள் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டு
கொடிமரத்தை இறக்கிவிட்டு கொடிமரம் ஏற்றிய தர்கா கமிட்டி உள்ள 15 பேர் மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யறாங்க. நான் கேட்கிறேன், இந்த தர்கா கமிட்டி நிர்வாகிகளே, அந்த மரம் இந்துக்களுக்கு புனிதமானது தெரிந்தும் கூட திமுக சொல்றா நீ கேட்கிறா? இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் ஜெயிலில் போல மன்னிப்பு கேட்டு தப்பிச்சிட்டாரு. அங்க இருக்கிற கமிஷனர் மன்னிப்பு கேட்டு தப்பிச்சிட்டாரு. அட பாவி தர்கா கமிட்டிக்காரன், உன் 15 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டுட்டு நீ தானே நான் ஜெயிலுக்கு போற. நீ சட்டவிரோதமாக இன்னொரு மதத்தின் புனித தரத்தில் எப்படா நீ உன் கொடியை ஏற்றுவ? இதுக்கு வேலூர் ஆய்வு தட்டி கேட்டா பாத்துக்கோ பிஜேபி காரங்க. பிஜேபி இருக்கிறவங்க நான் நாயங்க பேசுறேன், பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறவங்க நான் உண்மையை பேசுறேன். இன்னும் மாதிரி 2 எழுத்துக்கும் கொஞ்சம் பணத்துக்கும் திமுக காலநிலை தெரியுறீங்கள, அந்த மாதிரி நான் போயிருக்கேன். இறைவனை பாதுகாப்பு. இந்த தேர்தல் என்பது தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான தேர்தல். இந்த தேர்தல் என்பது இஸ்லாமியர்கள் வளர்ச்சி பகுதியில் செல்ல வேண்டுமா? அது மீண்டும் மீண்டும் இந்துக்களோடு சண்டை போடுவதற்கு திமுக தூண்டி நிற்கிறது. நீங்கள் அதற்காக தயாராக போகிறீர்கள். நீங்கள் வாக்களித்த போது உங்க பிள்ளை ஐஏஎஸ் ஆகணும் நினைக்கிறேன். நீங்கள் வாக்களிக்கும் பொழுது என் பிள்ளை ஒரு டாக்டர் ஆகணும் நினைக்கிறேன். நீங்க வாக்களிக்கும் போகும் பொழுது என் பிள்ளை ஒரு தொழிலதிபர் ஆகணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா என்ன ஆகும்? 75 ஆண்டுகள் இந்த திமுக காங்கிரஸ் ஆட்சியில நீங்களும் உங்க பிள்ளைகளும் செருப்பு கடையில வேலை செய்யறவனா, ஆட்டோ ஓட்டுறவனா, கூலி தொழிலாளியா, பிளாட்பாரத்துல வேலை செய்யறவனா, வெளிநாட்டுல போய் ஒரு குறைந்த சம்பளத்துக்கு ஒட்டகத்தை மேய்க்கிறவனா, கார் டிரைவரா, ஆட்டோ டிரைவரா, வாழ்க்கைக்குள்ள இப்படியே வாழணுமா முஸ்லிம் சமூகம்? பாரதப்பட்டு சொல்லுதா, ஒரு கையில் திருக்குறானை வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு கையில் லேப்டாப் போறீங்க, படித்து முன்னேறுகிற சமூகம். இப்படி சொல்ற ஒரு பிரதமரை உங்களால் இப்படி எதிர்க்க முடியும்? ஓட்டுக்காக திமுக 1000 பேசுவாண்டா? ஓட்டுக்காக இஸ்லாமிய அமைப்பு ஜமாத்து தலைவர் உள்ளவங்க ஒரு பள்ளிவாசல வச்சு கூட செலவு செய்வான். மசூதி எதற்குரியது? வஅன்னல் மசாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. திருக்குர்ஆன் சொல்கிறது, மசூதிகள் இறைவனை வணங்குவதற்கானது. அந்த எவன் பேரை கூப்பிடக்கூடாது. ஆனா தேர்தல் நேரத்தில் கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாம மசூதியில் ஜமாத்து தலைவரை எதிர்த்து நாம் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடணும் என்று சொல்லுகிறீர்களே, இறைவனுடைய ஆலயத்தின் புனிதத்தை கெடுக்கக்கூடிய அயோக்கியர்களா? உனக்கு வேணும்னா நீங்கள் மாதிரி வெளியில பேசு. மசூதியில் ஆரம்பிக்கீங்க. இப்படி இந்துக்கள் ஒன்று சேர்ந்து இஸ்லாமியர்கள் மசூதியில மதத்தின் பெயரால் ஓட்டு கேட்கிறார்கள். வாருங்கள் இந்துக்கள் ஒன்று சேருவோம். இந்துக்களை உரிமைகளுக்காக போராடுகிற பாரதிய ஜனதா கட்சிக்கு அதே போன்று அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம் என்று எல்லோரையும் ஒன்றிணைத்து அவர்களுக்கு வாக்களிப்பு முடிவுபட்டால் முஸ்லிம்கள் தனிமைப்பட்டு போய் நிற்க மாட்டீர்களா? கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் எடப்பாடியார் அவர்கள் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி சொல்கிறார், சிறுபான்மை மக்களே, எங்களுடைய ஆட்சி உங்களை கண்ணின் இமை காப்பது போல் உங்களை நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். சிறுபான்மை மக்களுக்கு எந்த துயரமும் வராமல் நாங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் 2026 தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடியார் இஸ்லாமிய மக்களே தைரியமாக வாக்களித்தல், நாங்கள் உங்களுக்கு நல்லது செய்கிறோம் என்று சொல்லுகிறார். அதை நீங்கள் நம்ப மறுத்தால் நீ மீண்டும் ஆடு கசாப்காரன் தான் நம்பணும். திரும்பவும் தலைய போய் நீ ஸ்டாலினுக்கு கொடுத்தால் அவன் அறுத்துவான். ஆனால் வரக்கூடிய ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை தேசிய ஜனநாயக கூட்டணி 200 தொகுதிகளை தமிழகத்தில் வெற்றி பெற்று ஒரு மாபெரும் ஆட்சியை அமைக்கப்பட்டது. இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனைக்காக யாருக்கு போயிருக்க நீ நினைக்கிறியா? திமுகவே ஜெயிச்சோம் நீ நினைக்கிறியா? ஆட்சி மாற்றம் வராது நீ நினைக்கிறியா? திருக்குர்ஆன் சொல்கிறது, தில்கல் ஐயாமு உதாரிஹா பைனன்னாஸ், கால சக்கரத்தை இறைவன் மாற்றுவான். நேற்று திமுக நாளை பாரதிய ஜனதா கட்சி அளித்த அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமையும். நாங்கள் இறைவன் சொல்றார் காலத்தை மாற்றுவான். அப்படி மாற்றும் பொழுது உனக்கான தேவைகளுக்கு, உனக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கு, உன் பிள்ளைக்கான கல்விக்கு, பொருளாதார முன்னேற்றத்திற்கு நியாயத்தில் போய் நிற்பார். நீ டைலாக் பேசலாம், எல்லாருக்கும்
எல்லாருக்குமான அமைச்சர், எல்லாருக்குமான முதலமைச்சர். அதனால என் உரிமையை கேட்கிறோம் நீ சொல்லலாம். ஆனா அந்த எம்எல்ஏக்கு, அந்த அமைச்சருக்கு, அந்த முதல்வருக்கு என்ன மனசுல வரும்? எத்தனை வாட்டி பாய் உனக்கு நான் சொல்லி புரிய வச்சேன், எவ்வளவு வாட்டி உனக்கு நான் நல்லது செய்வேன்னு சொன்னேன், எத்தனை வாட்டி உன் மசூதி பக்கம் வந்தேன், எத்தனை வாட்டி முஸ்லீம்கள் இருக்கிற பகுதிக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்தேன். அப்பெல்லாம் ஓட்டு போடாத திமுக கேட்டது அப்படியே நம்பி போயிட்டிய. இப்போ நல்லதுக்கு வரிய நான் கடவுள் செய்யவா இல்ல கூடுதலா உங்களால அன்பு காட்டி செய்ய முடியும்? மற்றவங்களுக்கு ரெண்டும் செய்யணும். மற்றவர்களுக்கு வந்து கேட்போம், என்ன எம்எல்ஏ நான் ஓட்டு போடுறேன், என் பகுதியில பாரு, என் பூத்துல பாரு, எல்லா இடத்துலயுமே நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க செஞ்சு கொடுங்க. அந்த எம்எல்ஏ செஞ்சு கொடுப்பார். நீ எந்த முகர கட்டிய வச்சுக்கிறா இஸ்லாமின்னு போய் ஒரு எம்எல்ஏ கிட்ட பேசுறியா? நீ உருப்பிட முடியுமா? நன்றிக்குரிய இஸ்லாமிய சொல்லுங்க, நிதர்சனத்தை புரிந்து கொள்ளுங்கள், நிதர்சனத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். திமுக மேஜிக் காட்டுது, ஆனா திமுக ஆட்சி வராது என்பதை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு 17 வயசு பிள்ளை கற்பழிக்கப்பட்டு கொலை, 2 வயசு குழந்தை திமுக காரனால கற்பழிக்கப்பட்டு கொலை, கல்லூரியில் படிக்கிற அண்ணா பல்கலைக்கழக மாணவி திமுக காரனால கற்பழிக்கப்பட்டு கொலை, 8 வயசு குழந்தை அயனாவரத்தில் கற்பழிக்கப்பட்டு கொலை. ஐயோ, பெண்களை கற்பழித்து கொலை செய்யக்கூடிய ஒரு பாடல் ஆட்சி திமுக ஆட்சி. யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. நீ முஸ்லீம் மட்டும் போய் ஓட்டு போட போறியா? அட பாரதத்திலே தமிழ்நாடு நம்பர் சாராய விற்கிறாங்க. 50,000 கோடி ரூபாய்க்கு சாராய கடை நடத்த ஐயா ஸ்டாலின் ஓட்டு போட போற? திருக்குறள் சொல்லுகிறது, ருதித்துக்கு அமளி சைத்தான், சாராயத்துக்கு சைத்தானுடைய வேலை. அந்த சைத்தானுடைய ஐயா ஸ்டாலின் பத்தி கல்லாவி இருக்கிறார். அண்ணா திமுக ஆட்சியில் கூட 25,000 கோடிங்க, இந்த 50,000 கோடி. எத்தனை பெண்கள் தாய் இருந்திருக்கிறார்கள், எத்தனை பெண்கள் இறந்து போயிருக்கிறார்கள், எத்தனை ஆண்கள் ஆண் தன்மை இல்லாமல் உயிரோடு இல்லாமல் பலியாக இருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு மதத்தான் முக்கியம் போயிட்டு ஒரு முஸ்லீம் நினைச்சுட்டு போய் திமுக நினைக்க போறியா? அப்படி நிக்கிறவர்கள் உண்மையான முஸ்லீம் கிடையாது. ஒரு உண்மையான இஸ்லாமியன் தன் சமூகத்தில் இருக்கிற குற்றங்களை குறைகளை அகற்றுவதற்கு பாடுபடுவார், தன்னை சுற்றி இருக்கிற தீமைகளை அகற்றுவதற்கு பாடுபடுவார். அவருக்கு மதம் எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தேசம் முக்கியம் என்று இரு கண்களாக நினைக்கக்கூடியவன் ஒரு உண்மையான இஸ்லாமியன். அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதம் நாம் அனைவரையும் சிந்திக்க வைக்க வேண்டிய மாதம், திருக்குர்ஆன் இறங்கிய மாதம். தயவு செய்து இஸ்லாமியர்கள் சிந்தித்து ஒரு நல்லாட்சி அமைவதற்கு எடப்பாடியார் தலைமையிலே ஒரு மத நல்லிணக்க ஆட்சி அமைவதற்கு, கடவுள் மறுப்பு காட்டுகிறார்கள் ஸ்டாலின் போன்றவர்களை விரட்டி அடிப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த வாக்களிக்க வேண்டும். அதுதான் தமிழகத்தின் முன்னேற்றம், அதுதான் தேசத்தின் முன்னேற்றம், அதுதான் நாம் அனைவருக்குமான முன்னேற்றம். அப்படிப்பட்ட முன்னேற்ற பாதையில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செல்ல எல்லாம் வல்ல இறைவனுக்கு பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். எல்லாம் அனைவருக்கும் தக்க தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். பாரத் மாதா கி ஜெய்.